அத்தியாயம் 1. பேரரசே, நானும் நாக்ஸும் ஒருவரையொருவர் ஆழமாக காதலிக்கிறோம். அவரை தவிர வேறு யாரையும் நான் திருமணம் செய்ய மாட்டேன். பேரரசே, தாங்கள் இதற்குச் சம்மதிக்கவில்லை என்றால் ஐசோல்டாகிய நான் ஹேல் குடும்பத்துடனான எல்லா உறவுகளையும் துண்டித்துக்கொண்டு இந்த குடும்பத்தை விட்டு இப்போதே வெளியேறிவிடுவேன். கூர்மையான தளராத அந்த பிரகடனம் உரையிலிருந்து உருவிய வாளைப் போல அந்த பெரிய மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது. அந்த குரலை கேட்டு அலெக்ஸ் விழித்துக் கொண்டான். ஒரு கணநேரம் அவன் மனம் வெறுமையாக இருந்தது. எந்த பயிற்சியும் இல்லை, எதிரிகளும் இல்லை, சூழ்ச்சிகளும் இல்லை. பளிங்கு தூண்களில் அதிர்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணின் உறுதியின் எதிரொலி மட்டுமே இருந்தது. அவன் தன் கண்களை திறந்தான். அவனுக்கு முன்னால் நீண்ட வெளிர் நீல நிற கவுன் அணிந்த ஒரு இளம் பெண் மண்டியிட்டிருந்தாள். அவளது மெல்லிய முழங்கால்களைச் சுற்றி பட்டு துணி தழைத்தோங்கியிருந்தது. உயர்குடி வளர்ப்பால் மெருகேறியிருந்த அவளது உருவம் நளினமாக இருந்தது. ஆயினும் அவளது தோரணை பணிவுக்கு பதிலாக பிடிவாதமான எதிர்ப்பையே வெளிப்படுத்தியது. அவளது கண்களின் ஓரத்தில் கண்ணீர் துளிகள் மின்னின. ஆனால் அவளது பார்வை தளராமல் அச்சமின்றி நேராக அவன் மீதே நிலைத்திருந்தது. அழகான, பெருமைமிக்க, முட்டாள்தனமான, தனக்கும் மகிழ்ச்சிக்கும் இடையில் நிற்கும் கடைசி வில்லன் அவனே என்பது போல அவள் அவனை பார்த்தாள். அலெக்ஸ் சற்றே மனம் தளர்ந்தார். ஏதோ சரியில்லை. இது அவருடைய படுக்கையறை அல்ல. கைபேசி திரையின் மங்கலான ஒளியோ, இரவு முழுவதும் தரமற்ற சாகுபடி நாவல்களை படித்ததால் ஏற்பட்ட நீடித்த தலைவலியோ இல்லை. மாறாக பழங்கால மிருகங்களின் உருவங்கள் பொறிக்கப்பட்ட வானுயர்ந்த கல் தூண்கள் தலைக்கு மேலே உயர்ந்து நின்றன. உறங்கும் டிராகனின் மூச்சுக்காற்றைப் போல கனமாகவும் அழுத்தமாகவும் ஒரு ஆன்மீக அழுத்தம் காற்றில் மெலிதாக தங்கியிருந்தது. அவனுக்கு முன் மண்டியிட்டிருந்த அந்த பெண்ணும். அவள் பழங்கால உயர்குடி ஆடைகளை அணிந்திருந்தாள். அந்த கணத்தில் அவனது மண்டைக்குள் வலி வெடித்தது. நினைவுகள் வன்முறையானவை, அந்நியமானவை, ஓவர்வெல்மிங், இடிந்து விழும் அணை போல அவன் நனவுக்குள் கொட்டின. அலெக்ஸ் தன் கண்களை மூடிக்கொண்டான். அவனது நெற்றிப்பொட்டுகள் வலிக்க, முகபாவம் இறுக்கமடைந்தது. பயிர்ச்செய்கை நுட்பங்கள், இரத்தம் தோய்ந்த சுத்திகரிப்புகள், அரசியல் திருமணங்கள், ஹேல் குடும்பத்தின் நிலம் மற்றும் அதிகாரத்தில் திளைத்த ஓர் சிம்மாசனம் என காட்சிகள் கண்முன் வந்து சென்றன. ஹேல் குடும்பத்தின் புனித தலைவர், பேரரசிக்கு அடுத்தபடியாக உயர்ந்தவர், ஒரு கொடுங்கோலன், ஒரு கொடியவன். அவன் அந்த நினைவுகளை முழுமையாக உள்வாங்கிக் கொள்வதற்குள் நீதியுடனும் சீற்றத்துடனும் மற்றொரு குரல் ஒலித்தது. ஐசோல், இது போன்ற நபருக்காக உன் பேச்சை வீணாக்காதே. என்னுடன் வா. அந்த குரல் இளமையாகவும் உறுதியாகவும் தற்பெருமை நிறைந்ததாகவும் இருந்தது. ஒரு உன்னத குடும்பத்தின் கண்ணியமிக்க பிரபு, பேரரசிக்கு அடுத்தபடியாக மற்ற அனைவரையும் விட உயர்ந்த பதவியில் இருப்பவர், லாபத்திற்காக உங்கள் மகிழ்ச்சியை புறக்கணித்து அரசியல் திருமணத்திற்காக உங்களைப் போன்ற ஒரு பெண்ணை பேரம் பேசும் கருவியாக பயன்படுத்துகிறார். ஒரு இளைஞன் முன்னே வந்தான். ஹேல் குடும்பச் சீடர்களின் ஆடம்பரமான அங்கிகளுடன் ஒப்பிடுகையில் அவனது ஆடைகள் எளிமையாகவும் கிட்டத்தட்ட அநாகரிகமாகவும் இருந்தன. அவனது முகம் ஒரு பார்வையில் கூட்டத்தில் மறைந்துவிடும் வகையிலான சாதாரண முகமாக இருந்தது. ஆனாலும் அவனிடம் ஏதோ ஒன்று இருந்தது. கண்ணுக்கு புலப்படாத ஒரு தன்னம்பிக்கை ஒளிவட்டம். இந்த உலகமே நுட்பமாக அவனுக்கு சாதகமாக வளைவது போலத் தோன்றியது. அவன் கண்டனத்தால் கண்கள் சிவக்க அலெக்ஸை சுட்டி காட்டினான். சந்தர்ப்பவாதமும் அதிகாரத்திற்கும் புகழுக்கும் பேராசையும் கொண்ட இத்தகைய குடும்பத்தை கைவிடுவதே நல்லது. மண்டபம் முழுவதும் ஒரு முணுமுணுப்பு பரவியது. ஹேல் குடும்பச் சீடர்கள் அதிர்ந்து போனார்கள். அவர்களின் முகபாவங்கள் உடனடியாக இருண்டன. அவன் வார்த்தைகளை கேட்டதும் அந்த இளம் பெண்ணின் நடுக்கம் உறுதியாக மாறியது. இசோல் தன் தலையை உயர்த்தினாள். ஆழ்ந்த பாசத்துடன் அந்த இளைஞனை பார்த்தபோது அவளது பார்வை மென்மையடைந்தது. நாக்ஸ். அவள் குரல் நடுங்கியது. அலெக்ஸின் நினைவுகள் ஒத்துப்போயின. நாக்ஸ், கதாநாயகன். அப்படியானால் இவர்தான் அவர் என்று அலெக்ஸ் அமைதியாக நினைத்தான். ஆனாலும் அவன் இதயம் சற்றே தளர்ந்தது. உனக்கு எவ்வளவு தைரியம்? மூத்தவர்களின் இருக்கைகளிலிருந்து சீற்றமான கர்ஜனை எழுந்தது. ஹேல் குடும்பத்திற்குள் புனித பிரபுவின் முடிவை விமர்சிக்க நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? அற்ப எறும்பே, இங்கே இப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை உளர உனக்கு யார் தைரியம்? ஐசோல், நம் குடும்ப மண்டபத்திற்குள் நீ அழைத்து வந்த அந்த காட்டு மனிதன் இவன்தானா? கொலைவெறி அதிகரித்தது.
நாக்ஸின் மீது கொலைவெறி பார்வைகள் நிலைக்க ஹேலின் சீடர்கள் பலர் தங்களையறியாமல் முன்னோக்கி வந்தனர். அவர்களுடைய ஆன்மீக ஆற்றல் அலை போல பரவியது. ஆயினும் நாக்ஸ் பின்வாங்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் தன் முதுகை நேராக்கி வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் நிற்பது போல உரக்க பேசினார். நான் நாக்ஸ். அவரது குரல் எதிரொலித்தது. நான் இப்போது ஒரு சாதாரண குடிமகனாகவும் குறைந்த பயிற்சி பெற்றவனாகவும் இருந்தாலும் என்னிடம் அடக்க முடியாத இதயம் உள்ளது. உங்கள் பரம்பரையை நம்பி வாழும் உங்களைப் போன்ற சுகபோக பிள்ளைகள் அனைவரையும் விரைவிலோ அல்லது பின்னரோ நான் மிஞ்சுவேன். அவனது வார்த்தைகள் ஆணவமானவையாக, குழந்தத்தனமானவையாக மற்றும் ஆத்திரமூட்டும் வகையிலானவையாக இருந்தன. ஆனால் அவை விதியின் தெளிவான வாசனையை தாங்கி நின்றன. அலெக்ஸ் இறுதியாக புரிந்துகொண்டான். அவர் மறுபிறவி எடுத்திருந்தார். மேலும் கதாநாயகன் மீது ஈடுபாடு இல்லை. ஆனால் ஹேல் குடும்பத்தின் புனித பிரபுவான அலெக்ஸ் என்பவரிடம். நாவலின் ஆரம்ப கட்டங்களில் வரும் மாபெரும் வில்லனை அவன் இரவு முழுவதும் கண்விழித்து படித்திருந்தான். அவன் முதுகெலும்பில் ஒரு குளிர் நடுக்கம் பரவியது. அவருக்கு அந்த காட்சி தெளிவாக நினைவிருந்தது. இதுதான் ஆரம்பம். எல்லாவற்றையும் பற்றவைத்த தீப்பொறி. அசல் கதையின்படி அலெக்ஸ் குளிர்ந்த ஏளனத்துடன் நாக்ஸின் பயிற்சியை அடக்கி அவனை கொல்லாமல் அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்குமாறு தன் கீழ் அதிகாரிகளுக்கு கட்டளையிடுவான். அந்த ஒரு செயல் நாக்ஸ் அவமானத்திலிருந்து தப்பிக்கவும் வெறுப்பைச் சம்பாதிக்கவும் பின்னர் இன்னும் வலிமையுடன் திரும்பவும் வழிவகுத்தது. அதன்பிறகு முடிவற்ற சுழற்சி தொடங்கியது. கீழ்நிலை அதிகாரிகள் ஒருவர் பின் ஒருவராக அனுப்பப்படுவார்கள். ஒருவர் பின் ஒருவராக இறந்து போவார்கள். ஒவ்வொரு மரணமும் நாக்ஸின் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கிறது. ஒவ்வொரு தோல்வியும் அவனை மேலும் உயர்த்தியது. புனித பிரபுவும் உண்மையான ஆற்றல் மையமுமான அலெக்ஸ் தனித்து நிற்கும் வரை. அப்போதுதான் அவன் கதாநாயகனை நசுக்க தனிப்பட்ட முறையில் நடவடிக்கை எடுப்பான். மிகவும் தாமதமாகிவிட்டது. மிகவும் தாமதமாகிவிட்டது. அப்பிபதிக்குள் நாக்ஸைச் சுற்றி இணையற்ற அழகிகள், தொன்மையான பரம்பரை சொத்துக்கள், வானையே மிஞ்சும் புதையல்கள் மற்றும் நேர்மையான கூட்டாளிகள் சூழ்ந்திருப்பார்கள். ஹேல் குடும்பம் முற்றிலுமாக அழிக்கப்படும். தொட்டில்களிலேயே கொல்லப்பட்ட பச்சிளங்குழந்தைகள். மேலும் அந்த நாவல் அதனை தீமையை தூய்மைப்படுத்துதல் என்று குறிப்பிடும். அலெக்ஸின் நெஞ்சில் ஒரு விசித்திரமான கசப்பு எழுவதை அவன் உணர்ந்தான். அவன் மெதுவாக கண்களை திறந்தான். இம்முறை அவன் நாக்ஸை கோபத்துடனோ வெறுப்புடனோ பார்க்காமல் பனிக்கட்டி போன்ற தெளிவுடன் பார்த்தான். ஆக இப்படித்தான் இது தொடங்குகிறது என்று அவன் நினைத்தான். அளவற்ற சக்தி கொண்ட ஒரு வில்லன் பலவீனத்தால் அல்ல, முட்டாள்தனத்தால் அழிவுக்கு ஆளானான். கதாநாயகன் எறும்பாக இருந்தபோதே அவன் கழுத்தை முறிப்பதற்கு பதிலாக நாய்களைச் சாக அனுப்புவது. அலெக்ஸ் கிட்டத்தட்ட சிரித்துவிட்டான். வில்லன்கள் உண்மையிலேயே தீயவர்களாக இருந்ததால்தான் இறந்தார்கள் என்றால் சரிதான். ஆனால் கதைக்களத்தால் தூண்டப்பட்ட முட்டாள்தனத்தால் இறப்பதா? ஏற்றுக்கொள்ள முடியாதது. அவரது பார்வை மண்டபம் முழுவதும் வட்டமிட்டது. கொலைகார சீடர்கள். ஐசோல்ட் எதிர்த்து மண்டியிடுகிறாள். நாக்ஸ் நீதியுடனான சீற்றத்தில் திளைத்தபடி கர்வத்துடன் நின்றான். அலெக்ஸ் அந்த நாவலை படித்துக் கொண்டிருந்தபோது அது அவனுக்கு பெரிதாகத் தோன்றவில்லை.